ஏப்புல வெள்ளையம்மா மாசமா இருக்கியா? ஆமா மாமா. எத்தனை மாசம்? 6 மாசம். அப்போ கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சா? இல்ல மாமா, அடுத்த மாசமே கல்யாணம். ஏண்டி அம்மா சாவித்ரி, உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறானா மச்சான்? நல்லாவே வச்சிருக்காரு. என்னங்க அப்பா பாப்பா பாப்பா, என்ன வெயிலு என்ன? ஏம்மா வெயில்னு தெரிஞ்சோம் நீ எதுக்குமா சாப்பாடு எடுத்துட்டு வந்த? பயலு கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்க மாட்டேன். ஐயோ வெயில்ல என்னமா கருத்து போயிட்ட நீ. ஏமா நீ செய்யறத பார்த்தா பொண்டாடி காலமுக்கா இருக்கு. ஏன் காலமுக்குனா என்ன தப்பு? இருளாயி நீ உட்காரு. தாயே கால் நீட்டு தாய். வேண்டாம், நீ சும்மா நீட்டு தாயி. புருஷனுக்கு கால் வலிக்கிறப்ப பொஞ்சாதி புடிச்சு விடுறான்ல, அதே மாதிரி பொஞ்சாதிக்கு கால் வலிக்கிறப்ப ஆம்பளை புடிச்சு விட்டா என்ன தப்பு? ஆம்பளை கலப்பையே புடிச்சு விடுதா, பொம்பளை விதை விதைக்கிறா. ஆம்பளை தண்ணி பாய்ச்சினா பொம்பளை களை எடுக்கிறா. ஆம்பளை காவ காத்தா பொம்பளை கருத இருக்கிறா. ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில பாதி வேலை பொம்பளை செய்யறப்ப பொம்பளை செய்யற வேலையில பாதி வேலை ஆம்பளை செய்யணும்ல, அதானே நியாயம்? ஏய் அந்த அல்பத்தி கேட்காத, கெட்டு போயிருவேன். போடி வீட்டுக்கு. ராத்திரிக்கு வாங்க வச்சுக்கிறேன். இந்த யானை கூட்டம் வரதுக்குள்ள எப்படி முத ராத்திரி முடிச்சே ஆகணும். யானை குட்டி சாவுத்ரி சாவுத்ரி மெல்ல உட்காரு, உடஞ்சிட போறேன். என்னங்க உடம்பெல்லாம் வலிக்குது, காலை கொஞ்சம் புடிச்சு விடுங்களேன். இது காலை புடிச்சு விடுறதா? போடி அங்கிட்டு. கீழே புருஷன் மட்டும் பொஞ்சாதி காலை புடிச்சு விடுறாருல, அவன் பொண்டாடி தாசன் காலை புடிச்சு விடுவான். நான் மைனரு. இப்ப காலை புடிச்சு விட முடியுமா? முடியாதா? முடியாது முடியாது. அப்ப வெளியே போய் படுங்க. என்னைக்கு என் காலை புடிச்சு விடுறீங்களோ அன்னைக்கு தான் முத ராத்திரி. ஏய் இருளாய் புருஷா, உன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிக்கல. என் பேரு மைனர்லடா. என்ன அது? கல்ல மூட்டை ஒப்பந்தான் போட சொல்லிச்சு. நான் வரேன். சோல நான் போட்டா? சோல அப்ப நான் போட்டா? போயா. சோல நான் போட்டா? என்ன ஆடுகளை வாங்க வந்து களவாணி பழ கணக்கா பம்முற? சோல இது உனக்கே நல்லா இருக்கா? கரட்டு காட்டுல இருந்து ஒரு மூட்டை கல்லையை தூக்கிட்டு வந்திருக்கேன்ல, ஒருவா புளிச்ச தண்ணியை குடிச்சிட்டு போடா கிறுக்கு பயலன்னு ஒத்த வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒருவா புளிச்ச தண்ணி குடிச்சிட்டு போடா கிறுக்கு பயல. நீதானையா சொல்ல சொன்ன? சரி இரு, புளிச்ச தண்ணி தாரேன். இரு சோல, வெறும் புளிச்ச தண்ணி மட்டும் தானா? நிலக்கடலை வறுத்து வச்சிருக்கேன், தட்டா? கருத்த கணத்தை வேக வச்சு தொக்கடிச்சு வச்சிருக்கேன், திங்கிறியா? வேற என்னயா வேணும்? ஒரு ஒரு முத்தம் தெரியா? யோ எப்படியா இருக்கு உடம்பு? நீ நழுக்கு புழுக்கண்டு நெளிர போய் நினைச்சு அப்படி எசுக்கு பெசுக்கா கேப்பேண்டு. உன்னை உட்கார விட்டதே தப்பா போச்சு. முதல்ல இடத்த காலி பண்ண. நீ எந்திரி. யோ நில்லியா, நீ சரியான ஆம்பளைண்டா. இந்த கட்டையை பொழந்து சிறகா எடுத்துப்படு. நீ கேட்டதை கொடுத்துடுற. இந்த கட்டையவா? ஆமா. இப்ப பொழந்துற பாரு, எடு கோடாலிய. முத்தம்மா வேணும்? முத்தம் வெட்டு மாப்ள. ஐயோ ஏய் எங்க ஓடுற? ஏய் மரியாதை முத்தம் கொடுத்துரு. சோல மரியாதை முத்தம் கொடுத்துரு. ஏய் அது வந்து மாமா கருத்த காணும் வருத்தங்கள்லாம் முத்தம். மருமன அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போகும்போது இது மாதிரி சுருட்டு கட்டையை போட்டு உடைக்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? விறகு புலந்தாவது பொஞ்சாதியை காப்பாத்துவான் நம்பி அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு. இது மாதிரி 2 சுருட்டு கட்டையை வெட்டிதான் இவங்க ஹத்தகனை கட்டிட்டேன். உன்னைய நம்பி தாராளமா என் மகளை கொடுக்கலாம். ஆமா, என் மகக்கிட்ட ஏதோ ஆசைய கேட்டிய, அதுதான் கொடுக்கல. நான் வேணா கொடுக்கட்டுமா? 4-5 கொடுப்பேன். வாங்கிட்டு போ. வேணாம் மாமா. அட வாங்கிட்டு. ஐயோ வேணாம் மாமா. பச்சரிசி பொங்கலுக்கு பால கறந்து வச்சு ராசா பறந்த கவுந்துருச்சே பாலவனாயிருச்சே. இல்லாயி எதுக்கு அழறேன்னு
சொல்லி தொலை. என்னத்த சொல்றது? எவ்வளவு ஒரு சக்கரத்தையும் பப்பட்டையும் வச்சிருக்கீங்களாமே? ஆறு சொன்னது. யாரு சொல்றது? அவளே வந்திருக்கா. அடியே, என் புருஷனை பங்கு போட வந்து சிரிக்கி பாடுங்க, பாடு. இல்லையாக்கா, இல்லையாக்கா, மச்சான் என்ன சொல்றாங்க? என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு, அவளால எந்த சோகமும் கொடுக்க முடியலன்னு சின்ன மூணு சந்தையில தேங்காய் விற்க வரும்போது என் வீட்டுலதான் வந்து ஒதுங்குவாங்க. அது இல்லைங்கிறாங்களா? ஐயோ, போன தீபாவளிக்கு உனக்கு 500 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு சீலை எடுத்து கொடுத்தாங்களே, அத கூட இல்லங்கிறாங்களாக்கும். நான் இல்லப்பா. ஆனா அதை விடுக்கா, இருக்கிற சொத்துல பாதி சொத்து என் பேருக்கு எழுதி வைக்கிறோம்னாக, அத கூடவா இல்லங்கிறாங்க? ஐயோ, ஐயோ. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில கேட்டாக, அங்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லித்தா இவரு 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இவருக்கு நான் முந்தாணி வச்சேன். இவங்க என்னை இப்படி தவிக்க விடலாமா? ஏக்கா, மச்சான் கோவமா இருக்காக, நீ இவரை சமாதானப்படுத்து, நான் உள்ள போய் பாய் விரிக்கிறேன். அடியே நில்றே. உன் பேர் என்ன? அடி ரக்கம்மா கைய தட்டு சாங் சாங் சக சக சகச்சா. ஏய் இல்லை புருஷா, என்னையும் என் பொண்டாட்டியும் சேர விடாம பண்ணிட்டு இல்ல, உன்னையும் உன் பொண்டாட்டியும் ஜென்மத்துக்கு சேர விடாம பண்ணிட்டேன்டா. ஒரு சீரட்டடிப்போம். சூ. ஏண்டி நீதானாடி? உன்னைய இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடி. ஏண்டி என்ன மச்சான்? மனமுள்ள பொண்ணே உன்னை எங்கே எங்கே கேட்டாக, மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில கேட்டாக, மலையோரத்துல கேட்டாங்களா? இல்லையே, மைனரை வந்து பாரு. பாவி ரக்கம்மா கைய தட்டி ஏண்டா என் ராமமலை குத்தம் சொன்னேன், சண்டால பயல உன்னை என்ன பண்ற பாரு. நீ கெட்ட கெட்ட ஓடாதே. உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஓடாதே. என்ன? எங்க ஆத்தா வீட்டுல 3 பவுன் நகை போடுறேன்னு சொல்லி இவங்களுக்கு என்ன கட்டி வச்சாங்க. 2 பவுன் நகை போட்டாங்க, மிச்சம் 1 பவுன் போட வசதி இல்ல. இப்பவே 1 பவுன் வாங்கிட்டு வாண்ட என்ன வெட்ட வராங்க. இந்தாடா, இவளுக்கு நகை செஞ்சு போடு, நீ வீட்டுக்கு போ. வாங்கல வாங்க, இருங்க பாய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ லட்சுமி, போயிட்டியா? ஐயோ, ஐயோ, என் பொண்டாட்டி இல்லாம நான் இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி கூடவே நானும் செத்து போறேன். ஐயோ, என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஐயோ, ஓம் பழப்பை இப்படி மொட்டபுறமா அடிச்சேங்கிற கவலை
என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு தாய். அதுக்குள்ள உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தி வையின்னு சொல்றியே, எப்படி செஞ்சு வைப்பேன்? அவளுக்கு ஒரு துணையை தேடி வைக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சுப்பா. தாய், எனக்கு இருக்கிற சொத்தை சரிபாதியா பிரிச்சு 40 பவுன் நகை போட்டேன். தோட்டத்துல 60 குடியும் வயக்காட்டுல 16 குடியும் சீதனமா கொடுத்துதா என் பெரிய பொண்ணு சுசிலாவை கட்டி கொடுத்தேன். ஆனா கடைசியில அவ பழப்பு அட்டுவானமா போயிடுச்சு. என் பெரிய பொண்ணு கொடுத்த அதே அளவு சொத்தை என் சின்ன பொண்ணு கஸ்தூரிக்கும் வச்சிருக்கேன். இதை என்ன என்கிட்ட சொல்ற? இல்ல மதினி, கஸ்தூரிய நம்ம பால்ராசி தம்பிக்கு கட்டி வச்சுட்டா சொத்தெல்லாம் வெளியே போகாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நமக்குள்ளே இருக்கும்னு சொல்றாங்க. என்னென்ன இப்படி சொல்ற? சோலையமா தான் என் மகனை கட்டிக்க போறான்னு இந்த ஊருக்கே தெரியுமே. அதுகளுக்கு கல்யாணம் ஆகட்டையும் மனசுக்குள்ள புருஷன் பொஞ்சாதியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதுங்களை எப்படின்னு பிரிக்க முடியும்?